WPL 2026 மெகா ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாலிட் ரிட்டன்ஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ரிட்டன்ஷனும் இந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபுல் வீடியோல பார்த்தீங்கன்னா எல்லா டீமோட ரிட்டன்ஷன்ஸை கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்த்துடலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WPL 2026 மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 அன்னைக்கு டெல்லியில தான் வந்து நடத்த போறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் WPL பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் மோட்ல வந்து போறாங்க. ஸோ லாஸ்ட் 3 சீசனா பார்த்தீங்கன்னா WPL வந்து சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. நிறைய அந்த ஒரு யங் டேலண்ட் வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க இந்தியன் உமன்ஸ் டீம்ல. ஸோ அந்த ஒரு டீம்னால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐசிசில ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து அந்த ஒரு வேர்ல்ட் கப் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து இந்தியன் உமன்ஸ் யாரா வந்து ரைஸ் அப் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு டாமினேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் எஃபர்ட் போட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் வந்து அந்த ஒரு ட்ராஃபி வந்து லிஃப்ட் பண்ண முடிஞ்சுது. நல்ல ஒரு சாலிட் டீமா இருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்க ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு த்ரூ அவுட் த லீக்ல வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருந்தாலும் அந்த ஒரு ஃபைனல்ஸ்ல ஃபீல்டிங் எஃபர்ட் சூப்பரா போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு பிளேயரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த ஒரு வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராஃபியும் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே ஒரு அந்த ஒரு ஃபயர் அப்போட பார்த்தீங்கன்னா WPL ஆக்ஷன் வேற வந்து நவம்பர் 27 அன்னைக்கு வரப்போகுது. ஸோ அங்கேருந்து எவ்வளோ டேலண்ட் வந்து க்ரோ அப் ஆக போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம வந்து எல்லா டீமோட ரிட்டன்ஷன்ஸ் அப்படியே வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ். அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பிளேயரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாலிட் ரிட்டன்ஷன்ஸ். லாஸ்ட் 3 சீசன்ல பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து சாம்பியன் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டாமினேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஐபிஎல்லையும் பார்த்துருப்போம் மும்பை இந்தியன்ஸோட டாமினேஷன் என்னைக்குமே வந்து சூப்பராக இருந்திருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற அந்த யங் டேலண்ட்ஸும் சூப்பர் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து 5 ரிட்டன்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேட் ஷிவர் பிரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 க்ரோஸ்க்கு வந்து கொடுத்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருந்திருக்கு. ஒரு மாதிரி கீ பிளேயர் அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வித் பேட் அண்ட் வித் பால். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பிளேயராக வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌரை பார்த்தீங்கன்னா 2.5 க்ரோஸ்க்கு வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாலிட் ரிட்டன்ஷன்ஸ். ஸோ அவங்களோட வேல்யூ அடிஷன்ஸ் ஃபார் த டீம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஹிட்டர் ஓப்பனர் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஹெய்லி மேத்யூஸை பார்த்தீங்கன்னா ஒரு 1.75 க்ரோஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த டாப் ஆர்டரில் அவங்களுக்கு வந்து பேட்டில் வந்து மாட்டுச்சுன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்களோட பவுலிங் வந்து அந்த ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷனில் என்றைக்குமே எஃபெக்டிவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமன்ஜோத் கௌர் அந்த ஒரு இந்தியன் டீமில் அந்த ஒரு லாஸ்ட் அந்த ஒரு கேட்ச் வந்து பிடிச்சி நமக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 1 க்ரோஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யங் விக்கெட் கீப்பர் டேலண்ட் ஃப்ரம் இந்தியன் உமன்ஸ் ஜி கமிலினியை பார்த்தீங்கன்னா 50 லேக்ஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாலிட் டிடென்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு அன்கேப் பிளேயர் கமிலினியை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமிலியா கேரை வந்து ரிட்டென்ஷன் பண்ணலை. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு சீசன் வந்து போல ஒரு மாதிரி நார்மல் சீசனாக தான் வந்து போச்சு. ஸோ அதனால வந்து அவங்கள விட வேண்டிய நிலைமை வந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளோயே ட்ரியானா வந்து விட்டுருக்காங்க. தென் நடேன் டி கிளார்க் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸை வந்து விட்டு தான் ஆகணும். அது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 ரிட்டன்ஷன்ஸ் தான் வந்து பண்ணணுங்கிறப்போ நீங்கள் 5 பேர் தான் வந்து பண்ணணும். ஸோ அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு சாலிட் டிடென்ஷன்ஸாக இருக்காங்க. இவங்க கிட்ட ரிமைனிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.75 க்ரோஸ் வந்து வச்சிருக்காங்க. லீஸ்ட் அமௌண்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. பட் அவங்களோட தேவையான கோரை பார்த்தீங்கன்னா இந்த 5 பிளேயர்ல வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டாப் ஆர்டரில் இருக்காங்க ஹெய்லி மேத்யூஸ். தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கௌர் இருக்காங்க. நேட் ஷிவர் பிரெண்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமன்ஜோத் கௌர் வந்து மிடில் ஆர்டர் வந்து கன்சர்னும் கிடையாது. ஸோ அதையும் வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அவங்க பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் ஒரு ஸ்பின்னிங்க்கு வேற யாராவது ஹெய்லி மேத்யூஸ்க்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி வேற யாராவது இருந்தாங்கன்னா ஸோ அவங்களையும் பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் ஃபார் த WPL 2026 மெகா ஆக்ஷன். செகண்ட் டீம் லாஸ்ட் இயரோட ரன்னர் அப் டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டும் ரன்னர் அப் கிடையாது. லாஸ்ட் 3 சீசனும் இவங்க தான் வந்து ரன்னர் அப்பாக இருந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாலிட் டீமாக இருந்திருக்காங்க அந்த லாஸ்ட் 3 சீசன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு கொஞ்சம் ஒரு மிஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ராஃபி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பட் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த WPL சீசனில். அந்த ஒரு டாப் டீம் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸ் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. 5 பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெக்லானிங் அவங்க வந்து எடுக்கல. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மெக்லானிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்து பாருங்க. அந்த ஒரு பழைய மெக்லானிங்காக இருந்தால் வேற மாதிரி ஆடுவாங்க. இப்போ அவங்களோட பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ அவங்க வந்து அப்படியே வந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. ஸோ இவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெமேமா ராட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.2 க்ரோஸ்க்கு வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாலிட் ரிட்டன்ஷன்ஸ். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங் டாப் ஆர்டர் ஷபாலி வர்மா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2.2 க்ரோஸ்க்கு வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா மரிசான் கேப் அந்த நியூ பால் ஸ்பெல்ல எக்ஸலண்டாக போடுவாங்க. அவங்களோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷனும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு 2.2 crores. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யங் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அனபெல் சுதர்லாண்ட், ஸோ அவங்களையும் வந்து 2.2 crores வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலையும் அவங்களையும் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யங் டேலண்ட் ஃப்ரம் இந்தியன் உமன்ஸ் 50 lakhs பார்த்தீங்கன்னா நிக்கி பிரசாதை வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு அண்டர் 19 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து கேப்டனும் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனாகவும் இருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு சாலிட் ரிட்டன்ஷன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நியூ கேப்டன்சியோட போகிறதுக்கு மோஸ்ட் சான்சஸ் ஆர் தேர். எனக்கு தெரிஞ்சு ஜெமிமா ராட்ரிக்ஸ்க்கு வந்து ஒரு கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஒரு இந்தியன் கேப்டனோட அந்த ஒரு டீம் செட்டப் போச்சுன்னா என்னைக்குமே சூப்பராக பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 டைமே வந்து ஒரு இந்தியன் கேப்டன் கீழே இருக்கிற டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹர்மன்பிரீத் கௌரோட கேப்டன்சியில் 2 டைம் மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா கேப்டன்சியில் வந்து ஒரு டைம் வந்து ட்ராஃபி வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் டைம் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஜெமிமா ராட்ரிக்ஸ் கொடுப்பாங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஒரு யங் டேலண்ட் மேபி உங்களுக்கு ஃபியூச்சர் இந்தியா கேப்டனாக கூட வரதுக்கான மோஸ்ட் சான்சஸ் ஆர் தேர். ஸோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு ஜெமிமா ராட்ரிக்ஸ் கிட்ட. ஏன்னா அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேப்டன்ஸ் எப்படி பண்றாங்க அந்த ஒரு கேப்பபிளை கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இந்த WPL IPL எல்லாம் வந்து ஒரு யங் டேலண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட கேப்டன்சி ஸ்கில்ஸ், ஸோ இதெல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம BCCI. ஸோ அவங்க கிட்ட தான் போவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ். ஸோ இவங்களோட ரிமைனிங் பர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி 5.75 crores வந்து வச்சிருக்காங்க. இவங்க கிட்டேயும் லீஸ்ட் அமௌண்ட் தான் இருக்கு. பட் தேவையான ஒரு கோரை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 5 பிளேயர்ஸ்லேயே உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அனபெல் சுதர்லாண்ட் அண்ட் மாரிசன் கேப், ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு யங் டேலண்ட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் நிக்கி பிரசாதும் உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருப்பாங்க. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா இருக்காங்க, ஜெமிமா ராட்ரிக்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வித் பேட் அண்ட் பால் எல்லாமே வந்து கவர் அப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன், நியூ பால் ஸ்பெல் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் அவங்க எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நியூ பால் ஸ்பெல் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேணுகா சிங் இருக்காங்க, கிராந்தி கவுட், ஸோ இந்த மாதிரி யங் டேலண்ட்டும் இருக்காங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலரும் இருக்காங்க. ஸோ யாரை வேணாலும் அவங்க வந்து பிக் பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் ஃபார் த WPL 2026 மெகா ஆப்ஷன். தேர்ட் டீம் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஸோ அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பிளேயரை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து RTM யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவை பார்த்தீங்கன்னா கேப்டன். ஸோ அவங்கள வந்து 3.5 crores வந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த RCB வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. அடுத்த 2 சீசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க RCBக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங் விக்கெட் கீப்பர் அந்த ஒரு ஃபினிஷர் ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்தியன் டீமுக்கு. ரிச்சா கோஷை பார்த்தீங்கன்னா 2.75 crores. அவங்க தான் எங்களோட ஃபினிஷர். அந்த ஒரு வேல்யூபிள் அடிஷனுக்காக சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரைஸ் தான் ஃபார் ரிச்சா. ஸோ அவங்கள வந்து செகண்டாக வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் எல்ஸ்பெரிக்கு பார்த்தீங்கன்னா 2 crores கொடுத்து வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் RCBக்கு என்றைக்குமே வேல்யூ அடிஷனாக இருந்திருக்கு. பவுலிங் வந்து போட்டிருக்காங்க, ஒரு 6 wicket ஹால்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஸ்பெல்லாம் வந்து பார்த்தப்போ சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், என்ன மாதிரியான ஒரு ஸ்பெல் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்பயும் நீங்கள் வந்து பவுலிங் போடலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறனால தான் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக பவுலிங் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு ப்ரைஸுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒர்த் பிக்குன்னு நான் சொல்லுவேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா யங் டேலண்ட் ஸ்ரேயாங்கா பட்டேல பார்த்தீங்கன்னா 60 lakhs வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மிஸ் அவுட் பண்ணாங்க. அந்த ஒரு ட்ராஃபி வின் பண்ண சீசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க. அங்கேருந்து எமர்ஜிங் ஆனாங்க, இந்தியாவுக்கு வந்து விளாண்டாங்க. ஸோ அந்த ஒரு இன்ஜுரினால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் வந்து அவங்களுக்கு வந்து விழுந்திருக்கு அந்த ஒரு கெரியரில். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஒரு உமன்ஸ் CPL வந்து விளாண்டுருக்காங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ அடிஷனாக வந்து அவங்க இந்த டீமுக்கு வந்து இருப்பாங்க. மேபி அவங்க வந்து ஸ்னேர் ஆனால் கூட வந்து ரிட்டைன் பண்ணியிருக்கலாம். மேபி அதை வந்து ஏன் பண்ணலங்கிறது தெரியல. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க யார் மேலே வந்தாலும் RTM வந்து போடலாம். ஸோ இதுதான் அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ். ஸோ இவங்களோட ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.15 crores வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து தேர்ட் ஹையஸ்ட் அமௌண்ட் இந்த ஆப்ஷனில் வந்து வராங்க. ஸோ நல்ல ஒரு சாலிட் ரிட்டன்ஷன்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கோரை வந்து பில்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். மேபி அவங்க RTMல மறுபடியும் ரேணுகா வந்து எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஒரு நியூ பால் ஸ்பெல் போடுறதுக்கு என்றைக்குமே எல்லா டீமுக்கும் வந்து ஒரு பவுலர் வேணும். ஸோ அது ரேணுகாவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. மேபி கிராந்தி கூட வந்து எடுக்கலாம். என்ன மாதிரியான பிளானோட வராங்க ஆப்ஷனுக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். குஜராத் ஜெயின்ஸ் அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் மெகா ஆப்ஷனுக்கு 2 பேர் தான் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஷ்லே கார்ட்னரை வந்து ஒரு 3.5 crores வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் சரியான ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் பெத் மோனே அவங்கள பார்த்தீங்கன்னா 2.5 crores வந்து ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆஷ்லே கார்ட்னர் தான் வந்து கேப்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சீசன் அவங்க தான் கேப்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேல்யூபிள் அடிஷன் இவங்க 2 பேருமே அந்த ஒரு குஜராத் ஜெயின்ஸ்க்கு.
ஸோ அந்த ஒரு ரிமைனிங் 3 ஸ்லாட்ஸை பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்ல வந்து யூஸ் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கப்புறம் இந்த 3 ஸ்லாட்டை நீங்கள் வந்து ஃபாரின் பிளேயர் மேலே வந்து போட முடியாது. ஸோ அந்த ஒரு ரிட்டன்ஷன் ரூல் பார்த்தீங்கன்னா 2 ஃபாரின் தான் வந்து எடுக்க முடியும் அந்த ஒரு ரிட்டன்ஷனில். ஸோ ஆல்ரெடி எடுத்த 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஃபாரினர் தான். ஸோ இனி அந்த ஒரு 3 ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர் மேலே மட்டும்தான் போட முடியும். ஒரு ஹர்லின் டியோல் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே வந்து ஆர்டிஎம் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யங் டேலண்ட் காஷ்விக் கௌதம் அந்த ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. அவங்களோட ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ அவங்கள வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்கான மோஸ்ட் சான்சஸ் ஆர் தர். அவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மெகா ஆக்ஷனில் வந்து வச்சிருக்காங்க. 9 crores வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்து அவங்க ஆப்ஷனில் வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா டீமை வந்து சூப்பராக வந்து பில்ட் பண்ணலாம். மறுபடியும் அந்த ஒரு பழைய பிளேயர்ஸ் கூட வந்து அவங்க எடுக்கலாம். ஒரு டியன்ட்ரா டாட்டின் இருக்காங்க, லாரா வால்வாட் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஆப்ஷனில் போய் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்த டீமை வந்து சூப்பராக அவங்க பில்ட் பண்ணலாம். ஃபைனல் டீம் யூபி வாரியர்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று கண்ணே கண்ணுங்கிற மாதிரி ஸ்வேதா ஷெராவட்டை 50 lakhs வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஐ எம் சர்ப்ரைஸ்ட். உங்களுக்கு தீப்தி சர்மா மாதிரியான பிளேயரை வந்து நீங்கள் ரீடைன் பண்ணியிருக்கலாம். உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட்டே வந்து அவங்க தான்ங்கிறப்போ அவங்கள ஏன் விட்டாங்கன்னு தெரியல. லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் த உமன்ஸ் வேர்ல்டு கப்பும் அவங்க தான். அந்த மாதிரியான ஒரு வேல்யூபிள் பிளேயரை அவங்க விட்டது வந்து ஒரு மாதிரி பிளண்டர் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சோஃபி எக்கல்ஸ்டோன் நம்பர் 1 ஸ்பின்னர். ஸோ அவங்கள கூட ரிட்டைன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளண்டர் மூவ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹையஸ்ட் பர்ஸோட இந்த ஒரு ஆப்ஷனில் வந்து வராங்க. 14.5 crores. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க கிட்ட தான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யாரை வேணால் வந்து பிக் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அமிலியா கெர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பிக் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாப் ஆர்டர் பேட்டர் மெக்லானிங் வருவாங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரேணுகா இருக்காங்க, கிராந்தி கவுட் இருக்காங்கிறப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஸோ 4 ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. தீப்தி சர்மா மேலே வந்து போடலாம், சோஃபி எக்கல்ஸ்டோன் மேலே வந்து போடலாம். தென் உங்களுக்கு அலைசா ஹீலி மேலே கூட வந்து ஒரு ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் போடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. அவங்க வந்து ஃபுல் சீசன் அவைலபிளாக இருப்பாங்களா அதுவுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து போடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஹாரிஸ் அந்த ஒரு மிடில் ஆர்டரில் சரியான ஒரு பவர் ஹிட்டரிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ஒரு ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து போடலாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலோட வராங்க. இந்த டைம் நியூ ஹெட் கோச்சோட போகிறாங்க. அபிஷேக் நாயர் தான் வந்து ஹெட் கோச்சிங் ஃபார் த யூபி வாரியர்ஸ். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸையும் வந்து கோச் பண்ண போகிறாரு. ஸோ 2 ரோல் அவருக்கு இருக்குது. WPLலையும் ஒரு ஹெட் கோச்சிங் ஆப்ஷன், IPLலையும் வந்து ஒரு ஹெட் கோச்சிங் ஆப்ஷன். ஸோ 2டையும் வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நல்ல ஒரு பிரெயின் உள்ள பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவர் வந்து சூப்பராக டீமை வந்து பில்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நவம்பர் 27 அன்னைக்கு நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் வந்து மெகா ஆக்ஷன் வந்து நடத்துகிறாங்க. ஸோ டைமிங்ஸ் இன்னும் வந்து பெருசாக வந்து சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப் மிஸ் பண்ணிடாதீங்க. நவம்பர் 27 அன்னைக்கு மெகா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த டைம் வந்து நிறைய நியூ பிளேயர்ஸ் வேறு டீமுக்கு வந்து போவாங்க. ஸோ அது வந்து எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் வந்து எரா வந்து ரைஸ் அப் ஆகிருக்கு. ஸோ அது பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராஃபி வந்து இந்தியா உமன்ஸ் லிஃப்ட் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஒரு T20 வேர்ல்டு கப்புக்கு இந்த ஒரு WPL வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஒரு பிளானோட இந்த ஒரு ஆப்ஷனில் எல்லா டீம்ஸும் வராங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.